அவெஞ்சர்ஸ்ல அவர் செல்ஃபிஷ் அப்படின்னு சொன்ன உடனே நான் செல்ஃபிஷ் இல்லடா, நான் ஒரு ஜீனியஸ் பில்லியனர் பிளே பாய் பிலந்திராபிஸ்ட் மட்டும் இல்ல, ஆனா நான் ஒரு மாட்டியர், ஒரு டீம் பிளேயர் அப்படின்னு மிசைல அவுட்டர் ஸ்பேஸ் கூட்டு நியூயார்க்கையும் இந்த உலகத்தையும் காப்பாத்தின அதே என் தலைவனை தேர்ட் பார்ட்ல வெறும் ஒரு சின்ன குழந்தை அதே மிசைல ஞாபகப்படுத்தும் போது அவருக்கு பேனிக் அட்டாக் வந்து என் தலைவனை சரிச்சிருவாங்க. இதுக்கு காரணம் என்ன? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற காலகட்டங்களை நம்ம இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க அம்மா சாக்லேட் வாங்கி கொடுக்கல அப்படின்னாலும் எங்க அம்மா என்னை திட்டாங்க, எனக்கு PTSD வந்துருச்சு அப்படின்ற மாதிரி PTSDன்ற ஒரு வார்த்தை ரொம்ப சரளமா இந்த சமூகத்துல ஊடுருவிட்டு இருக்குது. அப்படி PTSDனா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, PTSD ஏன் நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்ன்றது எல்லாத்தையுமே பார்க்க போற எபிசோட் தான் இந்த எபிசோட். வெல்கம் டு. நீங்க சாதாரணமா ரோட்ல நடந்து போறீங்க, ரோட்ல நடந்து போகும்போது தடிக்கி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். அதனால இந்த ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு வந்து PTSD கிரியேட் ஆயிரும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். PTSD அப்படின்றது ஸ்ட்ரெஸ்ஸை விட ரொம்ப 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 டிஃபரெண்டான ஒரு விஷயம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ சைக்காலஜில ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு விஷயம் இருக்கு இல்ல அப்படின்னு நம்மளால ஒரு விஷயம் பைனரியா பதில் சொல்லிட முடியாது. சைக்காலஜில ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சிம்டம் அவரை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு அந்த இம்பாக்ட், அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனால வெறும் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அதனால எனக்கு PTSD வந்துருச்சு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு PTSDக்கு தனி செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கு. ஃபிளாஷ்பேக்ஸ் இருக்கு, மெமரிஸ் இருக்கு, அண்ட் அவாய்டன்ஸ் இருக்கு, நம்னஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அதை பத்தி பேசுவோம். பட் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அவங்க வந்து டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேலேயே அதோட சிம்டம்ஸோட எஃபெக்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னா தென் PTSD இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அகைன் வாய்ப்புகள் இருக்குதானே தவிர கண்டிப்பா PTSD இருக்குன்னு நம்மளால சொல்ற முடியாது. ஏன்னா அதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த PTSDயோட ஹிஸ்டரி, இந்த PTSDனா என்ன, எங்க இருந்து வந்துச்சுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ட்ராமாங்கிறது நம்ம ஹிஸ்டரிக்கு புதுசு இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பழைய காலத்து லிட்டரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாலுமே, ஈவன் இன் ஏன்ஷியன்ட் கிரீக்ல அந்த வார்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது சோல்ஜர்ஸ் தே வர் ஹாண்டட் பை த வார் சீன் அப்படின்னு அதுல எழுதி இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வார்ல இருந்து அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அங்க இருக்கிற கில்லிங், பிளட், அந்த ஸ்கிரீம்ஸ் அது எல்லாமே வந்து அவங்கள ஹாண்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான லிட்டரேச்சர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இது லிட்டரேச்சர்ல மட்டும் இல்லாம பழைய பிளேரைட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸுமே வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மோஸ்ட் ஃபேமஸ் லைன், ஆல் தி ஸ்வீட் சென்ஸ் ஆஃப் அரேபியா குட் நாட் ஸ்வீட்டன் திஸ் லிட்டில் ஹேண்ட்ஸ் அப்படின்ற லேடி மேக்பத்தோட டயலாகுமே வந்து இட் இஸ் ஆல்சோ a manifestation of PTSD symptoms அப்படின்னு இப்ப இருக்கிற நிறைய தியரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஈவன் இன் World War I நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குண்டெல்லாம் வெடிக்கும் போது டம்மு டம்முன்னு கேட்கிற சத்தத்தினால இவங்க ட்ராமடைஸ் ஆகி PTSD World War I டைம்ல it was called as shell shock syndrome. அதே மாதிரி நீங்க World War II எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it was called as battle fatigue. இப்படி எல்லாத்துக்குமே பல பல பேரால பல பல விதமா வந்து அதை கூப்பிட்டு இருந்தாலுமே 1980ல DSM-3 அப்படின்ற புக்ல ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்ற அந்த வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அண்ட் இவங்க எல்லாருமே கோ த்ரூ பண்ண இந்த சர்வைவர்ஸ்க்கு கோ த்ரூ பண்ண பெயினா இருக்கட்டும், அவங்க கோ த்ரூ பண்ண ட்ராமாவா இருக்கட்டும், வார் வெட்டரன்ஸ் கோ த்ரூ பண்ண ட்ராமாவா இருக்கட்டும், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், எந்த வயலன்ஸ் இருந்தாலுமே எல்லா வயலன்ஸோட சர்வைவர்ஸா இருக்கட்டும், அவங்களோட கஷ்டமும் அவங்களோட வலியும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அபிஷியல் நேமால ரெகக்னைஸ் ஆச்சு. தட் இஸ் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். இது ஆக்சுவலா ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் மூவா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் ட்ராமான்ற வார்த்தை பிசிக்கல் இன்ஜரிக்கு மட்டும்தான் வந்து அசோசியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கை உடஞ்சாலோ கால் உடஞ்சாலோ அதுதான் வந்துட்டு பிசிக்கல் ட்ராமா அப்படின்னு அதை மட்டும் தான் அங்கீகரிச்சிட்டு இருந்தாங்களே தவிர ஃபர்ஸ்ட் டைம் பிசிக்கல் ட்ராமா தாண்டியுமே மென்டல் ட்ராமாவும் இருக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த 1980ஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆன DSM-3ல இருக்கிற PTSD அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா 1980ஸ்லயே வந்துட்டு PTSD பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, அதனால இப்போ வந்து 100% எல்லாருக்குமே PTSDனா என்னன்றது தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதை சுத்தி நிறைய மித்ஸும் நிறைய குழப்பங்களும் இருக்கு. அதுல ஒரு சிலதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மித் என்னன்னா, இது PTSDக்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா மென்டல் ஹெல்த்துக்குமே இது உண்டு. பட் ஸ்டில் PTSDன்றது ஒரு வீக்கான பர்சன், தான் மனவலியுமே இல்லாத ஒரு பர்சன் மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து உண்டு. ஆனா அப்படி கிடையாது. அது PTSD மட்டும் இல்ல, எல்லா மென்டல் ஹெல்த்துக்கும் தான். அகைன் மறுபடியும் சொல்றேன். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா, PTSD ஆக்சுவலா இட்ஸ் a நியூரோபயாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கலி டேட்டா ட்ரிவன் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் ட்ராமா. ஓகேங்களா? சிம்பிளா சொன்னோம்னா அடி வாங்குறதுக்கு வர்ற ரெஸ்பான்ஸையும் தாண்டி இன்னும் இன்டென்சிவா இருக்கிறது தான் PTSD. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ரெண்டாவது மித் என்னன்னா, வாருக்கு போறவங்களுக்கு மட்டும்தான்
PTSD வரும் அப்படின்ற ஒரு மித்து. இது ஆக்சுவலா காரணம் என்னன்னா, it was predominantly found with people who are going to war அப்படின்றதுனால இந்த மித்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல PTSDன்றது பல காரணங்களால வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட்ஸா இருக்கலாம், செக்ஷுவல் வயலன்ஸா இருக்கலாம், காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸா இருக்கலாம், கம்யூனல் பேஸ்ட் வயலன்ஸா இருக்கலாம், ஆர் சொல்ல போனா பேரண்டல் அபியூஸ்னாலையுமே PTSD வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மூணாவது மித்து என்ன அப்படின்னா, இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு குறுக்கால ஒரு காரன் உள்ள வந்துடுறோம். அதனால நீங்க சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுறீங்க. சோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க சைக்கிளை பிடிக்கும் போதோ தொட போகும்போதோ உங்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் ஹார்ட்லாம் லப்புன்னு அடிக்குது, ஓகேங்களா? சோ இப்போ இத நீங்க PTSDன்னு சொல்லுவீங்களா இல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 30 days நீங்க கோ த்ரூ பண்றது இட்ஸ் நார்மல் அக்யூட் ஸ்ட்ரெஸ், இட் இஸ் நாட் PTSD. ஆனா எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்த தடவை ஹேண்டில் வர தொடும்போதே கை நடுங்குச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் PTSDன்னு சொல்லுவாங்க. அது PTSD கிடையாது, இட் இஸ் நார்மல் அக்யூட் ஸ்ட்ரெஸ். ஒரு 1 month-ஐயும் தாண்டி அந்த சிம்டம்ஸ் எல்லாமே ப்ரிவேல் ஆகி உங்களுடைய டே டு டே லைஃப் அது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் PTSDன்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், பெயினும் நார்மல் தான், ஸ்ட்ரெஸ்ஸும் நார்மல் தான், ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நினைச்சு பதட்டப்படுறதும் நார்மல் தான். ஆனா இது உங்களை வந்து ஒரு மாசத்துக்கு மேலேயே உங்களை போட்டு திங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா that is when we have to think whether we have PTSD or not. அதுக்குன்னு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு மாசத்தை தாண்டி போயிடுச்சுன்னா கன்ஃபார்மா PTSD, ஆனா அதுவும் கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அப்போ எப்படி ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ ஒரு சைக்காலஜிஸ்டோ வந்து உங்களுக்கு PTSD இருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க? சும்மா உங்ககிட்ட உங்களுக்கு என்ன இந்த மாதிரி பதட்டமா இருந்துச்சா, இந்த மாதிரி இருந்துச்சா, அந்த மாதிரி இருந்துச்சான்னு கேட்டுட்டா உங்களுக்கு PTSD அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லேபிள் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஏன்னா சைக்காலஜில ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு which is called as differential diagnosis. இப்போ உங்க சைக்கியாட்ரிஸ்டோ உங்க சைக்காலஜிஸ்டோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சமா வந்து உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் நோட் டவுன் பண்ணிட்டே வருவாங்க. அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் அவருக்கு அப்படின்னு ஒரேடியா ஸ்டாம்ப் குத்துறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன் அப்படின்னா சைக்காலஜில நிறைய சினாரியோஸும் நிறைய சிம்டம்ஸுக்கும் ஓவர்லாப் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அதை கிளியர் அவுட் பண்றதுக்கு தான் இந்த டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ்ன்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. சோ இந்த டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ் ஒரு பெரிய கான்செப்ட், நம்ம அதுக்குள்ள போவேனா, நீங்களும் தூங்கிடுவீங்க நானும் தூங்கிடுவேன். உங்களுக்கு நிறைய சிவியர் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் இருந்தாலுமே ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியுமே உங்களுக்கு PTSD சிம்டமான அதே பேனிக் அட்டாக்கும் ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமயே உங்களோட டிப்ரெஷன் will cause you emotional numbness. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா PTSD-ல இருக்கிற நிறைய சிம்டம்ஸும் இருக்கதான் செய்யும். இங்கதான் நான் சொன்ன அந்த டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ் வருது. சோ உங்களுக்கு உண்மையிலேயே PTSD-யா ஆர் PTSD சிம்டம்ஸோட சேர்த்து வேற என்னமோ ஒன்று இருக்குது, அதனால இது PTSD கிடையாது பட் இட் சம்திங் எல்ஸ்ன்ற மாதிரி நம்ம அந்த கேன்சல் அவுட் பண்ற ப்ராசஸ் பேர் தான் டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ். PTSD வந்து டயக்னாஸ் பண்றதுக்கு நிறைய டூல் கிட்ஸ் இருக்கு அண்ட் அது நம்மளுடைய வேலை கிடையாது, அது சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்டோட வேலை. பட் ஸ்டில் PTSD-யோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத ஒரு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்த 2 புக்கு தான் DSM-5 அப்புறம் ICD-11. இப்போ நீங்க இந்த DSM-5ல இருக்கிற ஆல் கண்டிஷன்ஸுமே நீங்க வந்து டிக் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு PTSD இருக்கு அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ இப்போ PTSD நம்ம எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் 100% நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனா அதுவும் இல்ல. ஏன் அப்படின்னா இன்னுமே DSM-5க்கும் சரி ICD-11க்கும் சரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கதான் செய்யுது. இப்போ DSM வந்து இஸ் கிவன் பை அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், ICD is given by World Health Organization. இப்போ DSM-5 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா only இந்த எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஃப் ட்ராமாவை தான் வந்து PTSD-ல கிரைட்டீரியா பண்ணுது. ஆனா ICD-11ல தான் காம்ப்ளெக்ஸ் ட்ராமா அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த லைஃப் த்ரெட்டனிங் ஆர் லைஃப் எண்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் அளவுக்கு இன்டென்ஸா இல்லாத விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அபியூஸா இருக்கட்டும், பேரண்டல் அபியூஸா இருக்கட்டும், ஆர் கேப்டிவிட்டியில இருக்கிற பீப்புள் எல்லாருமே கோ த்ரூ பண்ற அந்த ட்ராமாவா இருக்கட்டும், அதாவது அதோட தாக்கம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காது, ஆனா சின்னதா பல ரொம்ப நாளா அந்த தாக்கம் வந்து கியூமுலேட் ஆகி அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ட்ராமாவும் will cause PTSD அப்படின்றது ICD-11ல மட்டும்தான் இன்னும் இன்க்ளூட் ஆயிருக்கே தவிர DSM-குரிய ரிவைஸ்டு வெர்ஷன்ல இன்னும் இன்க்ளூட் ஆகல. சோ இதே மாதிரி இன்னும் நிறைய ரிசர்ச் கேப்ஸ் இருக்கு. இந்த PTSDன்ற ஒரு கான்செப்டே வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட். இப்போ நம்ம ஈஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா PTSD-ல யூஸ் பண்ற வார்த்தைகள் இன்னுமே தமிழ்ல மொழிபெயர்க்கப்படாம தான் இருக்கு. சோ ஒரு கல்ச்சரல் சென்சிட்டிவ் ரீசர்ச் டுவர்ட்ஸ் PTSD-குரிய கேப் நிறையவே இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா PTSD வந்து இன்னும்
சிம்டம்ஸை தான் மார்க்கர்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்டம்ஸ் இருந்தா பிடிஎஸ்டி, இல்லைன்னா இல்ல, அது எந்த அளவு தாக்குது இருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்களே தவிர பயாலஜிக்கலா இன்னும் சில எவிடன்சஸ் வந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ மக்களே, நம்ம இன்னைக்கு எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி நான் போன எபிசோட்ல சொன்னதுதான், சைக்காலஜின்றது ஒரு பெரிய கடல். அதை நம்ம நீந்த ஆரம்பிச்சோம்னா நீந்திக்கிட்டே தான் இருக்க முடியும். அந்த கடல்ல ஒரு சின்ன பகுதி தான். அதே மாதிரி என்னை விட உங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரியலாம். அதை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே அதை பத்தி இன்னும் நிறைய கத்துப்பாங்க. அண்ட் என்னைக்குமே சைக்காலஜி இஸ் ஆல்வேஸ் அப் ஃபார் லேர்னிங். இவன் கரெக்டா அவன் தப்புன்னு சொல்றதை தாண்டி நம்ம எல்லாருமே ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னா கத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னா இந்த சமூகமும் இந்த உலகமும் முன்னேறும். ஸோ என்னைக்குமே அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்டே ஹாப்பி, பி ஹாப்பி. நான் அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் கதிர் சைனிங் ஆஃப். This is the Mind Palace YouTube channel. #A better today.